ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு யாயா ட்வின்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸு என்னென்னா, ஒரு சைடு மட்டும் பூ எப்படி கட்டுறதுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கும் நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம நூல் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பூவை போட்டுட்டு நம்ம வந்து ரெண்டு பூ எடுத்துக்கணும். கீழே பூ வர மாதிரி மேலே காம்பு வர மாதிரியும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து கீழே ஒரு சுற்றிட்டு மேலே வந்து அந்த மாதிரி முடி வர மாதிரி போட்டுக்கணும். கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராது. பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அடுத்தது அந்த மாதிரி ரெண்டு பூ எடுத்துகிட்டு பூ கீழே வர மாதிரியும் மேலே காம்பு வர மாதிரியும் வச்சு கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 1 by 1 வச்சு நெடுக்க கட்டிட்டு வரணும். நம்ம வந்து ரெண்டு கட்டுறவங்க ரெண்டு பூவாக எடுத்து கட்டி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 4ன்னு வச்சு நல்லா நெருக்கமாக கட்டினா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து திருப்பிட்டு வரும். அதனால் நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாலாம் கட்டக்கூடாது. நம்ம வந்து கொண்டைக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து நம்ம வந்து கட்டிக்கணும். ஏன்னா அது திருப்பி வரும். நம்ம அதை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அது நம்ம திருப்பிட்டு வரும். கொஞ்சம் நம்ம அடர்த்தியாக அதிகமாக பூ வச்சு கட்டணும்னா நமக்கு வந்து திரும்பாது. இதே மாதிரி நம்ம வந்து முல்லைப்பூ, காட்டு மல்லி, கனகாம்பரம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நம்ம வந்து கட்டிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். குண்டு மல்லியில் நம்ம இந்த மாதிரி ரெண்டாக வச்சு கட்ட முடியாது. ஒன்று தான் வச்சு கட்டணும். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் குண்டு மல்லி கட்டுறது எப்படின்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து மாலை கட்டுறது எப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நார்மலாக பூ கட்ட தெரியாதவங்களுக்கு எப்படி பூ கட்டுறதுன்றதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை முடிச்சுட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ரெகுலராக வீட்டு குறிப்புகள், அதாவது ஹோம் டிப்ஸ் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இந்த மாதிரி ரெண்டு பூவாக வச்சு நம்ம வந்து கட்டிட்டு வரணும். நம்ம லென்த்தியாக கட்டினோம்னாக்கா நம்ம தலையில் வைக்கக்குள்ளே வந்து நமக்கு ஒன்றா திருப்பி வச்சு ஹேர் பின் பண்ணணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு ஒரு ரோல் பண்ணி வச்சுருங்க. ரோல் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்பி வைக்கக்குள்ளே. நம்ம லென்த்தியாக கட்டினோம்னா சிக்கலாகிடும். அதனால் நம்ம வந்து ரொம்ப லென்த்தியாலாம் கட்ட வேண்டாம். அப்படி கட்டினாலும் நம்ம வந்து சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அது தனி ரோலாக வந்து ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட்டக்குள்ளே நம்ம மேலே வந்து இந்த மேலே கொண்டை போட்டு கீழே ஜடை போடுவோம். அங்கே வந்து அந்த மாதிரி மேலே வைக்கிறதுக்கு அந்த காம்பெல்லாம் உள்ளே போயிடும். பூ மட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லா பூலையுமே இந்த மாதிரி கட்டலாம். ஃபஸ்ட் டைம் கட்டும்போது ரெண்டு பூவாக வச்சு கட்டி கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பூ 3 பூன்னு வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த பாருங்கள் சுருட்டி சுட்டிட்டு வருது, திருப்பிட்டு வருது. அதை நம்ம வந்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் கட்டிக்கலாம். நீங்கள் ரோஸில் கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ரோஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த ரோஸை கூட நீங்கள் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா கொண்டையில் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த அளவுக்கு கட்டினா போதும் நமக்கு. நம்ம அந்த ஒரு கொண்டைக்கு அளவுக்கு திட்டமாக வரும். அப்படி கொஞ்சம் நமக்கு லென்த்தியாக இருந்தால் கூட ரெண்டாக மடிச்சுக்கோங்க. மடித்து வச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வைக்கிறதுக்கு. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு கொண்டைக்கு நமக்கு. இது நல்லா கீழே வச்சு நல்லா திருப்பி விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. திருப்பிட்டு வரும். இந்த மாதிரி கீழே வச்சு நம்ம அழகாக திருப்பி விட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இதே நீங்கள் 3 பூ 4 பூ வச்சு கட்டி அடர்த்தியாக கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம யாயா ட்வின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.